எப்பவுமே ராமநாதபுரம் கழகத்துடைய கோட்டை. அது மட்டும் இல்ல, மத நல்லிணக்கத்துக்கு எந்தவித ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதினா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம். என்னைக்குமே கழகத்துறை கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தல் போது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியிலையும் 100% செஞ்சுரி 10% வெற்றியை கொடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம். நாடாளுமன்ற தேர்தலையும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அதை விட கூடுதல் வித்தியாசத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இரண்டாவது முறையாக இங்க முதுகுளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக தலைவர் அறிவிச்சிருக்கிறார். மக்கள் பணி, கழக பணி ரெண்டுத்திலையும் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். 2 முறை அமைச்சர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர்னு மக்கள் பணியை ஆற்றக்கூடிய அனுபவத்தை பெற்றவர். வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி, உதயசூரியன் வெற்றி உறுதி செய்யப்பட்டதா? இந்த முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பன் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கா? அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்த சேர்த்த சில சாதனைகளை மட்டும், திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். முதுகுளத்தூர் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு பயன் தருகின்ற வகையில் சுமார் 2800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், புதிய பணிகள் முடிய நிலையில் இருக்கு. நம்முடைய அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். அதே மாதிரி கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுது நீக்கும் பணி இன்னைக்கு நடைபெற்று இருக்கு. ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரகுநாத காவேரி சுமார் 41 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு தூர்வாரப்பட்டு மதகு மற்றும் தடுப்பணை அமைக்கின்ற பணி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 42 கோடி ரூபாய் செலவில் கமுதி சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ரிங் ரோடு அமைக்கப்பட்டிருக்கு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதுகுளத்தூர் சுற்றுச்சாலை முதற்கட்ட பணிகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட பணிகள், அந்த பணிகள்லாம் தொடங்க இருக்கு. ரோச் மாநகரில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. ஏர்வாடியில் அதே போல புதிய தூண்டில் வளைவு அமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நடிப்பையூர்ல சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனை பூங்கா அமைக்கின்ற பணிகள். பசும்பொன் கிராமத்தில் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பெயர்ல ஒரு அரங்கம். 124 புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டிருக்கு. தேரூர் வேலியில 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம். ஏர்வாடியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 33 ஊராட்சிகளை கொண்ட சாயல்குடி புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய பணிகள். நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி, உதயசூரியன் வெற்றி உறுதி செய்யப்பட்டதா? இந்த முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா